வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. பார்லிமெண்ட்ல இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நாடு பெரும் பரபரப்பையும், ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சம்பவமா அது பார்க்கப்படுது. அதுவும் இந்த நாள் மிக முக்கியமான, குறிப்பான, ரொம்ப பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அதிகமா பேசக்கூடிய நாளாக இந்த நாள் கருப்பு தினமா மாறி போயிருக்கு. ஏன்னா, கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 2001 இதே நாள் பார்லிமெண்ட்ல அப்போ ஒரு மிகப்பெரிய அட்டாக் ஒண்ணு நடந்துச்சு. மிக மோசமான ஒரு தாக்குதல். அது இன்றளவும் அது கரும்புள்ளியாக பேசப்படுகிற, கருப்பு தினமாக பார்க்கப்படுகிற ஒரு நாள். அதே நாள்ல, அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு குறைபாடோட ஒரு சம்பவம் பார்லிமெண்ட்ல, அதுவும் புதிய பார்லிமெண்ட்ல, அ நம்ம அந்த கிரேட் விஸ்வகுரு மோடி கட்டுன புது பார்லிமெண்ட்டுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள, அதாவது பழைய பார்லிமெண்ட் கட்டிடத்துல இருந்த பாதுகாப்புகளை விட, இந்த புதிய பார்லிமெண்ட் கட்டடத்துக்குள்ள அதிகப்படியான பாதுகாப்பு, 5, 6 அடுக்கு பாதுகாப்புகளை தாண்டி தான் ஒரு பார்வையாளர் மாடத்துக்குள்ளே போக முடியும். அப்போ அந்த மாடத்துக்குள்ள போகக்கூடிய யாராக இருந்தாலும், எந்த பார்வையாளரா இருந்தாலும், அவரு பேனா கூட எடுத்துட்டு போக முடியாது. ஒரு பேனாவோ, ஒரு பென்சிலோ, செல்போனோ, எந்த விதமான விஷயத்தையும் அவர் அங்க கொண்டு போக முடியாது. அவ்வளவு பாதுகாப்பு சோதனைகளுக்கு பிறகு தான் அந்த பார்வையாளர் மாடத்துக்குள்ளேயே ஒருத்தர் போக முடியும். பார்வையாளர் மாடத்துக்கு போகணும்னா, எம்பிக்கள் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணணும். இல்ல அமைச்சர்கள் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணணும். அதற்கான உரிய அனுமதி, முன் அனுமதி பெறுவதற்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் குடுத்தா தான் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. அது அந்தந்த தொகுதியை சேர்ந்த எம்பிக்கள் அவங்க கட்சிக்காரங்களுக்கு, அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, கூடுமான வரைக்கும் தெரியாத நபர்களுக்கு எந்த எம்பியும் பாஸ் தர மாட்டாங்க. தெரிந்தவர்களுக்கு மட்டும் தான் பாஸ் தருவாங்க. இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிக முக்கியமான நாளு. அதுவும் 22 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாள் நடந்த ஒரு மோசமான சம்பவத்தை நினைவு கூறுகிற விஷயமா, ஒரு விஷயத்த இன்னைக்கு அதிகப்படியான பாதுகாப்பு செய்ய வேண்டிய ஒரு நேரத்துல, பாதுகாப்பே இல்லாத மாதிரியான சூழ்நிலை உருவாயிருச்சு அசெம்பிளில. அதாவது அந்த பார்லிமெண்ட்ல. பார்லிமெண்ட் கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு இப்ப. அந்த இடத்துல 0 ஹவர் போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு மா அந்த பார்வையாளர் மாடத்திலிருந்து ஒருத்தர் உள்ள குதிக்கிறாரு. முதல்ல எல்லா எம்பிக்களும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அந்த அந்த நபர், யாரோ ஒரு நபர், அவர் பார்வையாளர் மாடத்துல ஆர்வ கோளாறுல எட்டி பார்த்து கீழ விழுந்துட்டார் போல இருக்கு, அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனால் குதித்தவர் உடனடியாக சுதாரித்து எழுந்திருச்சு, எம்பிக்கள் உட்கார்ந்திருக்கிற டேபிள தாண்டி தாண்டி ஓட ஆரம்பிச்ச உடனே, இன்னொரு நபரும் அங்கிருந்து மேல இருந்து குதிக்கிறாரு. ஓ! அப்ப ஏதோ திட்டமிட்டு 2 பேர் உள்ள குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எம்பிக்கள் சுதாரிக்கிறதுக்குள்ள, தான் போட்டிருந்த ஷூவ கழட்டி அதிலிருந்து ஒரு உருளை வடிவ ஒரு விஷயத்த எடுத்து வீசுறாங்க. அது அங்க மஞ்சள் நிற புகைய அது ஒளிருது. மஞ்சள் நிற புகை அந்த அரங்கம் முழுக்க, அது ஏசி அறை. ஏசி அறையில பரவ ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் பதட்டமாவறாங்க எம்பிக்கள். விஷவாயுவா இருக்குமோன்னு சொல்லி அச்சத்துல எல்லாரும் சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 எம்பிக்களுக்கு மேல அங்க இருக்காங்க. ராகுல் காந்தியும் அந்த அவையில இருக்காரு. ஆனால் நாட்டினுடைய முக்கியமான விஸ்வகுருவா இருந்த பிரதமரும், உள்துறை அமைச்சரும் அவையில இல்ல. இந்த 2 பேரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னா, மத்திய பிரதேசத்துல பதவியேற்பு விழா. பாஜகவுடைய அந்த இப்ப நடந்ததுல்ல தேர்தல், அதுல நடந்த அந்த பதவியேற்பு விழாவுக்கு அங்க அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. குதித்தவர்கள் அ இந்த கண்ணீர் புகை குண்டு மாதிரி இருக்கிற விஷயத்த தூக்கி வீசிட்டு, கலர் புகை குண்ட வீசிட்டு கோஷம் எழுப்புறாங்க. அவர்கள் இந்தியில எழுப்பின அந்த கோஷத்தினுடைய தமிழாக்கம் என்ன சொல்லுதுன்னா, சர்வாதிகாரத்த நாங்க ஒழி அழிக்கணும், சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது நாட்ல, அப்படின்னு சொல்லி அவங்க கோஷம் போடுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சர்வாதிகாரம் அப்படின்றது எதை மீன் பண்றாங்க, யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு பேசுபொருளா மாறியிருக்கு. என்ன காரணம்னா, அவங்க சர்வாதிகாரம்னு மோடிய சொல்றாங்களா? அப்ப மோடிக்கு எதிரான கோஷம் போட்டவர்களா? உடனே ஐய்யயோ! மோடிக்கு எதிரா கோஷம் போட்டுருக்காங்களே! அப்ப இவர்களுக்கு யார் அனுமதி குடுத்துருப்பாங்க? எதிர்க்கட்சிகள் அனுமதி பெற்று, எதிர்க்கட்சி எம்பிகளோட அனுமதியோட பாஸ வாங்கிட்டு தான் இந்த நபர்கள் உள்ள குதிச்சாங்களா? அப்படின்னு அவர்கள சபை அந்த காவலர்கள் பிடிச்சிடுறாங்க. அவை காவலர்கள் பிடிச்சிடுறாங்க. இது சம்பவம் பார்லிமெண்ட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற அதே வேளையில, வெளியிலயும் 2 பேர் இதே வேலைய செய்றாங்க. ஒரு பெண்ணும், ஒரு ஆணும் அவங்க கையில வச்சிருக்கிற கண்ணீர் புகை குண்டுகள வாசல்ல, அங்க பார்லிமெண்ட் வளாகத்தினுடைய வெளியில அவங்க அங்கேயும் வீசுறாங்க. அங்கேயும் இதே விதமான கோஷங்கள் எழுப்புறாங்க. ஸோ இந்த சம்பவத்துல 4 பேர் இப்போ போலீஸாரால் பிடிபட்டிருக்காங்க. இது நம்ம அவங்க கண்ணீர் புகை கொண்டு வீசினாங்களா? இல்ல அந்த விஷவாயு வீசினாங்களா? எத்தனை பேர் மாட்டியிருக்காங்க? அவங்க இப்ப என்ன விசாரணை வளையத்துல இருக்கிறாங்க? அப்படின்றதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. என்ன அச்சம் அப்படின்னா, இந்த பாஜக அரசாங்கம்
பதவிக்கு தேர்தல் நெருங்குற நேரத்துலலாம் ஒரு விதமான ஒரு பதட்டத்தை இந்த நாட்டில ஏற்படுத்துவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2014ஆம் ஆண்டுல இந்த பாஜக பதவியை பிடிப்பதற்காக அவர்கள் அப்போது கையில் எடுத்த ஆயுதம் என்னன்னா, 2G ஊழல் வழக்கு. 1,76,000 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சைபரா போட்டு நாட்டு மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி ஒட்டுமொத்த நாட்டினுடைய பண பரிமாற்றத்தையும் திமுக கொள்ளையடித்து விட்டது. காங்கிரசும் சேர்ந்து கொள்ளையடித்து விட்டது. திமுகவில் ராஜாவும் கனிமொழியும் இது மிகப்பெரிய கொள்ளைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. இதை காரணமாக காமிச்சு நாடு முழுக்க பெரிய ப்ராபகண்டா பண்ணி அந்த 2G அலைக்கற்றை ஊழல்னு சொல்லி காற்றில் ஊழல் செய்த கட்சின்னு சொல்லி மாநில கட்சியாக இருந்த திமுகவை கார்னர் பண்ணி அதன் மூலமாக காங்கிரஸை பலவீனப்படுத்தி அதை நாட்டு மக்கள்கிட்ட வேறு விதமாக திரிச்சு, ஏன் திருச்சின்றதை நான் பின்னாடி சொல்றேன். திருச்சி அதன் மூலமாக ஆட்சியை பிடித்ததா பின்வாசல் வழியாக புறவாசல் வழியாக போலியான விஷயங்களை சொல்லி ஆட்சியை பிடிச்ச கேடுகட்ட கும்பல் தான் இந்த பாஜக கும்பல். அதுதான் சொல்லணும். ஏன் கேடுகட்ட கும்பல்னா இந்த ஜென்மங்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த எதை சொல்லி இவர்கள் அந்த அந்த நாளில் ஆட்சியை பிடித்தார்களோ அதோடு சேர்ந்து வேற என்ன சொன்னாங்கன்னா ஊழலை ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம், இந்த நாட்டில் லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்போம், இந்த நாட்டில் எங்கேயுமே மக்கள் வேலையில்லா திண்டாட்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காது, நாங்கள் வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்னு பல பொய்யான வாக்குறுதிகளை, பொய் தான், ஏன்னா ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல, பூரா பொய். மோடி வாயை திறந்தா பொய்யை தவிர வெறும் வாயிலே வடை சுடுறது ஒரே நபர் மோடி மட்டும்தான். அவர் யாருக்காக வாய் திறப்பார்னா அதானிக்காக அம்பானிக்காக தான் வாய் திறப்பார். நாட்டு மக்களுக்காக, நாட்டில் உள்ள வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யாருக்காகவும் அவர் வாய் திறக்கிறது இல்லை. 2 நபர்களுக்காக வாய் திறப்பார். அதிலும் அதானிக்காக மட்டும்தான் அதிகமாக வாய் திறப்பார். அவர் விமானத்துல தான் போவாரு. அவர் வாங்கி கொடுக்குற விஷயங்களை தான் பயன்படுத்துவாரு. ஏழை தாயின் மகன்னு 15 லட்ச ரூபாய்க்கு கோட்டு போடுவாரு. 8,000 கோடியில் விமானம் வாங்குவாரு. பயன்படுத்துகிற கார் பல கோடி ரூபாய் விலையுள்ள காரை தான் பயன்படுத்துவார். ஆனால் ஏழை தாயின் மகன் ஒரு நாளைக்கு போட்ட ஆடையை ஒரு முறை போட்ட ஆடையை மீண்டும் அணிய மாட்டார். சரி, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இப்போ பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு இந்த சம்பவம் நடந்ததில்ல. இப்போ நீங்கள் 2014 இந்த மாதிரி பொய் வாக்குறுதிகள், ஊழல் கட்சின்னு சொல்லி 1,76,000 கோடி ஊழல்னு சொல்லி 2G வழக்கில் ஆட்சியை எதையோ சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்களா. அதன் பிற்பாடு நடத்தப்பட்ட விசாரணையில அந்த 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆராசாவா இருக்கட்டும், கனிமொழி எம்பியா இருக்கட்டும், அது தொடர்பான நபர்களா இருக்கட்டும், யாருக்கும் எந்த விதமான தண்டனையும் வழங்கப்படலை. காரணம் என்னன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, எந்த ஊழலும் அதிலே நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி ஆதாரங்கள் எதுவும் இல்லாததுனால் இது வெறும் குற்றச்சாட்டுன்னு சொல்லி அத்தனை பேரையும் அந்த அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் மரியாதை மிகு மாண்புமிகு நீதியரசர் ஓபி சைனி அவர்கள் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை அளித்தார். அந்த தீர்ப்புல குறிப்பிடப்பட்ட சாராம்சம் நிறைய அதுல இருக்கு. ஆனால் ஒரு வாசகம் மட்டும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய வாசகம் என்னன்னா, இந்த சங்கிகளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இத்தனை நாட்கள் நடந்த விவாதங்கள் அடிப்படையில இறுதி தீர்ப்பு கொடுக்கப்படுகிற இன்று இந்த நிமிடம் வரைக்கும் நான் காத்திருந்தேன். யாராவது ஒருவராவது இவர்களுக்கு எதிரான ஆதாரத்தை கொண்டு என்னிடம் சமர்ப்பிப்பார் என்று காத்திருந்தேன். ஆனால் ஒரு ஆதாரமும் வரவில்லை என்பதால் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்கிறேன்னு சொல்லி ஓபி சைனி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். அப்ப நீங்க டுபாகூரா சொல்லி போலியாக மக்களை நம்ப வச்சு ஏமாத்தி பதட்டத்தை ஏற்படுத்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதுல ஒரு ஆதாயத்தை அடைந்து முதல் முறையாக ஆட்சி பிடிச்சாங்க. இது மோடியினுடைய மிக பித்தலாட்ட நடவடிக்கையினுடைய ஃபர்ஸ்ட் வெற்றி தான் அது. ஏன்னா அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் கருப்பு பணத்தை ஒழிப்பேனாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு அவங்க செஞ்ச மிகப்பெரிய சாதனை என்னன்னா 500,000 ரூபாய்களை திடீர்னு நள்ளிரவுல இதெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சு நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக பதட்டமாக்கி அவர்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்த எல்லா பணத்தையும் பேங்க் வாசல்ல போய் நிக்க வச்சு கிட்டத்தட்ட 400-500 பேருக்கு மேல் பரிதாபமாக செத்து போனார்கள் நாடு முழுக்க. இந்த கொடுமையும் அவலமும் நடந்தது. ஒரு பணக்காரன் கூட வாசல்ல பேங்க் வாசல் நின்னதை நாம யாரும் பார்த்திருக்கவே முடியாது. அவர்களுக்கெல்லாம் பின்வாசல் வழியாக வங்கிகளை மாற்றி கொடுத்து அப்புறம் என்ன பண்ணாருன்னா 500,000 செல்லாதுன்னு சொன்ன உடனே தட்டுப்பாடு, நாடு முழுக்க பணத்தட்டுப்பாடு ஆயிடுச்சு.
டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. விளங்காமையே போற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் அதுல பல முறைகேடுகளும், பல திருட்டுத்தனங்களும், பல மொள்ளமாரித்தனங்களும் டிஜிட்டல் இந்தியால நடந்துகிட்டு இருக்கு. அந்த மின்னணு மூலமாக பணப்பரிமாற்றத்துல பல முறைகேடுகள் கோடிக்கணக்கில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. சமீபத்துல கூட உங்களுக்கு தெரியும், ஒரு கால் டாக்ஸி டிரைவருக்கு ஒரு தனியார் வங்கி 9,000 கோடியை டிரான்ஸ்ஃபர் செய்தது. நீங்களும் நானும் நம்ம வங்கியில நம்ம வச்சிருக்கிற காசை நம்ம பணத்தை எடுக்கணும்னா கூட அதற்கு பல ஃபார்மாலிட்டி இருக்கு. செக்கை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், சைனை வெரிஃபை பண்ணுவாங்க, நீங்க தானான்னு கேட்பாங்க, உங்க கையெழுத்தை திருப்பி போட சொல்லுவாங்க, மறுபடியும் உங்க மூஞ்ச 10 முறை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு சைன் டேலி ஆகலைன்னா உங்க சைன் டேலி ஆகலைங்க, நீங்க தானான்னு ஐடி காட்டுங்கன்னுவாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் ஒருவருடைய பணத்தை 1000 ரூபாய் எடுக்கணும்னாலும் இவ்வளவு ஃபார்மாலிட்டி உண்டு. சர்வசாதாரணமாக ஒரு நபருக்கு 9,000 கோடியை டிரான்ஸ்ஃபர் செய்தது ஏதோ ஒரு சதி திட்டத்தினுடைய ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம். ஆனால் அந்த அந்த விஷயம் அப்படியே மடைமாற்றப்பட்டு அப்படியே மழுங்கடிக்கப்பட்டது. அது என்ன ஆச்சுன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும். அப்ப இந்த நாடு எவ்வளவு கேவலமான நிலைமை நோக்கி ஓடுதுன்னு பாருங்களேன். இது ஒரு பக்கம் நடந்துச்சா, இந்த மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்துவாங்க. அப்புறம் அந்த கரன்சி நோட்டை மாத்தின விஷயத்துல எந்த கட்சியும் வளர்ச்சி அடையலைங்க. பாஜக மட்டும் டிமானிட்டைசேஷனுக்கு முன்பாக அந்த கட்சியின் நிதி இருந்த நிலைமை அதை விட ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன் கிட்டத்தட்ட 1000 மடங்குக்கு மேல அவங்களுடைய கட்சி நிதி ஆதாரம் உயர்ந்தது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட, 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சி நிதி, அவங்க எவ்வளவு தெரியுமா நிதி வச்சிருக்காங்க? ஆண்டு நிதியாக அவங்க கிட்ட இருந்தது வெறும் 150 கோடி ரூபாய். ஆனால் இந்த நாட்டை ஒரு 10 வருஷமா தான், அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இருந்த அதிகபட்சமான ஒரு 10-15 வருஷமா ஆண்ட பாஜக, அவருடைய கட்சி நிதி எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய். அப்ப யார் கொள்ளக்காரங்க? யார் இந்த நாட்டை சுரண்டியவர்கள்? எப்படி இந்த கட்சி நிதி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு? யாரையெல்லாம் மிரட்டி வாங்கினீங்க? அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது எல்லாம் ஊடகங்கள் கேட்க மறந்து கிடக்கிறது. ஏன்னா பெரும்பாலான ஊடகங்கள் மோடிக்கு சாமரசம் வீசாடு அங்க விசிறி வீசிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நீங்க உங்களுக்கான எல்லா விதங்களும் உரிமைகளும் பறிக்கப்படும்ன்ற வேலை. இப்படி கட்சி நிதியை வளர்த்து கொண்டு தங்களையும் சொந்தத்துல வளர்த்து கொண்டார்கள். எல்லா பாஜக நபர்களும் பெரிய பணக்காரராக மாறிட்டாங்க டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு. அதன் பிறகு கலர் கலராக கரன்சி விட்டுச்சு. மோடி அவர்கள் 20 ரூபாய் 10 ரூபாயில ஆரம்பிச்சு 2000 ரூபாய் வரைக்கும் பல கலர்கள், அதான் கருப்பு பணத்தை ஒழிப்போன்ட்டாங்க இல்லையா? கருப்பு பணம் ஒழிந்தது, கலர் பணம் களத்துல இறங்கியது. அதுவும் பின்னாடி பாத்தீங்கன்னா 2000 ரூபாயும் இனிமேல் புழக்கத்தில் இருக்காதுன்னு அதை நிறுத்திட்டாங்க பிரிண்ட் பண்றதை. இப்போ வங்கிகளுக்கு 2000 போச்சுன்னா திரும்பி வராதுன்னு சொல்லி பெரும்பாலான தொகை எங்களுக்கு வங்கிகளுக்கு வந்துருச்சு, இனிமேல் 2000 கிடையாதுன்ட்டாங்க. இப்போ 500 ரூபாயும் அதிகப்படியான காசு 500 தான் இருக்கு. ஏற்கனவே 500 இல்லைன்னாங்க, அப்புறம் ஒரு புதிய 500 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பழைய 500 1000 ஒழிச்சிட்டாங்க. இது எல்லாம் ஒரு அடிமுட்டாள்தனமான வேலைகளெல்லாம் இந்த அரசாங்கம் நிறைய செஞ்சுது. அதெல்லாம் காரணமா வச்சு நம்ம மீண்டும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தோம்னா மக்கள் நம்மளை ஓட ஓட விரட்டுவாங்க, காலில் போட்டிருக்கிறத கழட்டி கூட அடி பின்னி எடுத்துடுவானுங்க. இந்த மக்களை மடை மாத்துற மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்குமான்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. தேர்தல் நெருக்கத்துல மீண்டும் ஒரு சதி திட்டத்தை அரங்கேற்றியது போல இந்த நாட்டையே ஒழுக்குகிற மாதிரி புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாட்டு மக்கள் எல்லாம் டிமானிட்டைசேஷன்லயும் சரி பல விஷயங்கள்ல இந்த மோடி அரசாங்கத்தின் மீது கொதிப்புல இருந்தாங்க. உண்மையிலே நேர்மையாக இந்த அரசாங்கம் தேர்தலை சந்தித்திருந்தால் ஒரு பாஜக நபர் கூட டெபாசிட் கூட வாங்கிக்க மாட்டான், ஓட ஓட விரட்டி இருப்பாங்க, மண்ணை கவ்வியிருக்கும் பாஜக. ஆனால் திட்டமிட்டபடி தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக புல்வாமாவில் ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட பல இராணுவ வீரர்கள் உயிரை மாய்த்து கொண்டார், அதாவது செத்து போயிட்டாங்க, கொல்லப்பட்டார்கள். இதற்கு நாட்டின் பாதுகாப்பு சதி, இறையாண்மை, நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி மத தேசபக்தியை கையில் எடுத்துக்கிச்சு பாஜக. இது இவங்க புத்தி என்னன்னா 2 விஷயத்த கையில் எடுப்பாங்க. ஒண்ணு தேசபக்தி, இன்னொன்னு மதம். இந்த 2த்தையும் கையில் எடுத்துக்கிட்டு ஊரை ஏமாத்துவாங்க. ஆனா செய்யறது பூரா இந்த அயோக்கியர்கள் தான். இவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் இவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த காலகட்டங்கள்ல புல்வாமாவை சுத்தி இருக்கிற அந்த மாநிலத்துடைய
கவர்னரா இருந்த இவர்களால் நியமிக்கப்பட்ட பாஜகவால் நியமிக்கப்பட்ட கவர்னர் பகீர் குற்றச்சாட்டை வெளிப்படுத்துறாரு. அதன் பிற்பாடு என்ன சொல்றாருன்னா, அந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக எனக்கு ஒரு தகவல் கிடைக்கிறதுன்னு சொல்லி மோடி அவர்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ராணுவ வீரர்களை சாலை மார்க்கமாக அனுப்ப வேண்டாம், ஹெலிகாப்டர் மார்க்கமாக அனுப்புங்க. சாலை மார்க்கமா அனுப்புனா ஏதோ தாக்குதல் நடத்த திட்டம் எடுப்பதாக தகவல் வந்திருக்கு எனக்குன்னு சொல்றேன். இதை நீ வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை மோடி வாயடைத்தார் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ஆனா அந்த கவர்னர் இப்ப என்ன ஆனாரு? அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன ஆச்சு? மோடியினுடைய எந்த சதி திட்டம் ஏன் வெளியில வராம போச்சு? மோடி வந்து எவ்வளவு பெரிய விஸ்வகுருவாக மாறி நம்மளை எல்லாம் ஏமாத்திருக்காருன்னு நம்ம நாட்டு மக்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? இதெல்லாம் இன்று வரை விடை தெரியாத கேள்விகளா மாறிப்போகுது. இந்த சம்பவத்தை காரணம் காட்டி தேசபக்தியை கையில் எடுத்து போலி தேசபக்தியால் மீண்டும் ஆட்சியை பிடித்தார் மோடி. 2ஆம் முறையாக. முதல் முறை 1,76,000 கோடி கருப்பணத்தை ஒழிப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நான் வந்தார் வருஷத்துக்கு 2 கோடி பேர் வேலை தருவேன், இந்த நாட்டில் வறுமை இல்லாம பாலாரம் தேனாரம் ஓடும்னு பொய்யா அள்ளி விட்டு அதை நம்பி மக்களை மடமாத்தி மக்கள் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினவங்க உள்ள வந்த உடனே இந்த 2ஆம் முறையாக புல்வாமா தாக்குதலை காரணம் காட்டி தேசபக்தி அப்படின்னு சொல்லி போலி தேசபக்தியை காட்டி மக்களுடைய கண்களை மயக்கி, ஆனால் அவருடைய பாய்ச்சாலாம் எங்க பலிக்கும்னா தென் மாநிலங்களில் பலிக்காது, வட மாநிலங்கள்ல தான் அவங்க எல்லாம். ஏன்னா அங்க பாதி பேர் படிப்பறிவு கல்வி அறிவு இல்லாதவர்கள். அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் மதம், அது மட்டும் தான் மண்டையில ஓடும். இந்து வெறி அது அவங்க மண்டைக்குள்ளே அதிகமா இருக்கும். அதைத்தான் இந்த கும்பல் வந்து பயன்படுத்தும். இவங்க வந்து தேசபக்தின்ற பேர்ல மதம்ன்ற பேர்ல மத வெறியை தூண்டுகிற ஒரு கும்பல். இதன் காரணமா 2வது முறை ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சியை பிடிச்ச பிறகு இந்த 10 ஆண்டுகள்ல ஏற்கனவே 5 வருஷம் ஒரு புண்ணாக்கம் பண்ணல. இந்த 5 வருஷத்துலயும் வேற எதுவும் இதுவரைக்கும் இவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நன்மையை செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் கூட கிடையாது. ஆனா அம்பானி அதானி, மோடி பிரதமராவதற்கு முன்பாக அம்பானி யாருக்கா தெரியுமா? அதானி யாருக்கா தெரியுமா? 1000 தொழிலதிபர்கள்ல அவங்களும் ஒருத்தர். ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மோடி பிரதமர் ஆன உடனே வளர்ச்சி என்பது அவங்களுக்கு ஜெட் வேகத்தில் இருந்துச்சு. அப்படி பட்டைய கலப்புனாங்க. இப்போவும் அவங்க மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லாரையும் ஒண்ணு அவருடைய பதவியை பறிப்பாங்க, இல்ல அவர்களை சட்டப்படி ஜெயில போறதுக்கான வேலையை செய்வாங்க. ராகுல் காந்தியை கூட அதானி குறித்து கேள்வி கேட்டார்னு சொல்லிதான் அவருடைய பதவியை பறிச்சாங்க. ராகுல் காந்தி கோர்ட் நீதிமன்றத்துக்கு போய் இவங்க காலில் போட்டிருக்கிறத பிடிங்கி இவங்களே செம்ம அடிச்சு மீண்டும் அந்த பதவியில வந்து உட்கார்ந்து இப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள எம்பியா இருக்காரு. இப்ப மீண்டும் வந்து ஒரு பெண் எம்பியை வந்து கேள்வி கேட்பதற்கு பணம், அதானி குறித்து கேள்வி கேட்பதற்கு பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவர் பதவியை பறிச்சிருக்கு. அந்த அம்மா சொல்லிருச்சு, நான் எதுவாக இருந்தாலும் நான் நீதிமன்றத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்கடா பாத்துக்கலாம். ஏன்னா அவர்கள் அதிகமாக பாஜக விமர்சிக்கிற எம்பி. எப்படி ராகுல் காந்தி கிட்ட மூக்குடைப்பட்டதோ அது மாதிரி இந்த பெண்மணி கிட்டையும் மூக்குடைப்படுவதற்கு காத்திருக்குது பாஜக. இது ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆட்சி முடிவதற்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. இப்ப வந்து அடுத்த ஆண்டு வந்து இவர்கள் தேர்தலை சந்திக்கணும். அப்ப தேர்தலை சந்திக்கணும்னு என்ன பண்ணணும்? அவங்க மீண்டும் ஏதாவது ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கணும். இவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன? மக்கள் நல பண்ணியிருக்கேன், இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேன், இந்த நாட்டு மக்களுக்கு இவ்வளவு நன்மை பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்கன்னு சொன்னா இவங்க திரும்ப திரும்ப என்ன எழுதுவாங்க தெரியுமா? தேசபக்தி, மதவெறி, தேசபக்தி, மதவெறி, தேசபக்தி, மதவெறி. இதை தவிர இவர்களுக்கு இந்த ஸ்லோகத்தை தவிர ஒரு ஒன்றும் தெரியாது. ஏன் இந்த ஸ்லோகத்தை திரும்பி சொல்றேன்னா, இந்த நாட்டினுடைய இணை அமைச்சராக இருக்கிற எல் முருகன், நம்ம ஊரை சேர்ந்த எல் முருகன், இந்த எல் முருகன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், இந்த தற்குறியெல்லாம் ஒரு மந்திரி ஆக்கினா நம்ம என்ன பண்றது? ஒரு மந்திரி செய்ய வேண்டிய வேலையா அது? இப்படி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. நம்ம சொல்லலை, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு மந்திரிக்கு ஒரு ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு இறையாண்மை இருக்கு. ஒரு மதத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு பொதுவானவர். இந்த நாடு வந்து அனைத்து மதத்திற்கும் சொந்தமாகுது. ஒரு மதத்துக்கு சொந்தமான நாடு கிடையாது. இவர்கள் இந்து ராஷ்டிரமா மாத்துறதுக்கு தான் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. இப்ப பாருங்க, மத்திய பிரதேசத்துல ஆட்சியை பிடிச்ச உடனே முதல் கட்டமா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? பொது இடங்கள், இறைச்சி கடைகளுக்கு சில கட்டுப்பாடுகள்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பிற மத வழிபாட்டு தலங்கள்ல இந்த மாதிரி ஒலிபெருக்கிகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வேற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. படிப்படியா தன்னுடைய சங்கிலி கோர முகத்தை காட்டுவதற்கு மத்திய பிரதேசத்துல ஆரம்பிச்சு வச்சிருச்சு இன்னையில இருந்து அந்த வேலையை.
அந்த மக்கள் வந்து எப்ப புரிஞ்சுக்க போறாங்க? வட மாநிலங்கள்ல இருக்கிற மக்கள் இந்த பாஜகவுடைய போலி வேஷதாரிய என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்க? போலி பக்திய என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்களோ, அன்னைக்கு தான் அந்த நாடு வந்து உருப்படும். அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இப்ப இன்னும் ஒரு சில மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலுக்கு இவங்க சொல்வதற்கு ஒண்ணுமே இல்ல. நான் சொன்ன மாரி ஏதாவது எழுத முடியும்னா, எழுதுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒரு சிலிண்டரோட விலை வந்து விண்ணை முட்டியிருக்கு. 1200, ரூ. 1300 போயிருச்சு ஒரு சிலிண்டர். உடனே என்ன பண்றாங்க? ரூ. 200 குறைக்கிறேன்றாங்க. ஏத்தி விட்டது எவ்வளவு தெரியுமா? காங்கிரஸ் அரசாங்கம் ரூ. 300லேருந்து ரூ. 350 ஆக்கனோனே மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணி, போராட்டம் பண்ணி, சாலை மறியல் பண்ண கும்பல் தான் இது. அதுக்கப்புறம் இது படிப்படியா ஏத்தி மானியம் அன்னைக்கெல்லாம் மானியம் நம்ம கையில வராது. ஆனால் சிலிண்டர் விலை ரூ. 350 தான் இருந்துச்சு. நான் மானியத்த உங்க கையில குடுக்குறேன்னு சொல்லி, மானியம் குடுத்த மாதிரியே குடுக்குறது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இன்னைக்கு யாருக்கும் மானியம் வர்றதில்ல. இத பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு மானியம் வருதா? சொல்லுங்களேன் கீழ கமெண்ட்ல. 1 பைசா உங்களுக்கு மானியம் வர்றதில்ல. உங்க மானியத்தை பூராத்தையும் அம்பானிக்கும், அதானிக்கும் வாரி குடுக்குறாரு. வராக்கடனா தள்ளுபடி பண்றாரு இந்த விஸ்வகுரு மோடி. இந்த நாட்ட குட்டி சுவராக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார சாபக்கேடுன்னா அது மோடி மட்டும்தான். ஏன்னா இந்த நாடு 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிருச்சு. பொருளாதார வீழ்ச்சியிலும் சரி, எல்லா நிலைமைகளிலும் இந்த நாடு நாசமா போனதற்கு இந்த 10 ஆண்டு கால மோடியினுடைய ஒரு துக்ளக் தர்பார் தான். ஏன்னா அவங்க தாண்டோண்டித்தனமா எத வேணா செய்வாங்க. என்ன செய்றாருன்னு அவருக்கே தெரியாது. கார்ப்பரேட்டுகள் என்ன சொல்லிட்டாருன்னா உடனே வராக்கடன் தள்ளுபடி. பல லட்சம் கோடி ரூபாயை வராக்கடனாக தள்ளுபடி பண்ணிருக்கு. ஆனால் விவசாயிகள் வாங்கின டிராக்டர் கடனா இருக்கட்டும், விவசாய பயிர் கடனா இருக்கட்டும், எதையும் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. பறிமுதல் பண்ணுவாங்க. அவங்கள பிடிச்சு ஜெயில்ல போடுறேன்னு கிளம்பி வருவாங்க. மிக மோசமான ஒரு சீர்கேடான நிலைமை என்ன அப்படின்னா, இந்த நாட்டுல அதுவும் உலகமே வியந்து பார்க்கிற மிக மிக முக்கியமான நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாடாக இருக்கிற நம்முடைய நாட்டை சீரழிச்சதுல நம்பர் 1 இடத்துல பாஜக தான் இருக்கு. இப்படி வந்து மோசமான நிலைமையில இருக்கிற இவர்களுக்கு தேர்தலை எதை கொண்டு சந்திப்பதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்றது அப்ப? அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க போல இருக்கு. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. இன்னைக்கு 22 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்லிமெண்ட் தாக்கப்பட்ட இந்த நாளினுடைய அதே நாள்ல அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து இங்க அரங்கேறுவதற்கு ஒரு திட்டம். அதுல பிடிபட்ட அவைக்குள்ளே குதிச்சு அந்த புகை குண்டை வீசின 2 பேரும் அவங்களுக்கு பாஸ் வழங்குனது பிரதாப். அந்த பிரதாப் யார் அப்படின்னா, அவர் பாஜக கர்நாடகாவை சேர்ந்த பாஜக எம்பி. அவர் தான் வந்து பாஸ் கொடுத்திருக்காரு இவங்களுக்கு. பிரதாப் சிம்ஹா அப்படின்றவர் தான் பாஸ் கொடுத்திருக்காரு. இந்த பிரதாப் சிம்ஹா, இந்த பிரதாப் இவரை வந்து நம்ம வந்து இவர் யாருன்னு சொன்னா டக்குன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரகாஷ் ராஜ் இருக்காரு, நடிகர் பிரகாஷ் ராஜ். இவர் வந்து மான நஷ்ட வழக்கு போடுறார் ஒருத்தர் மேல. அவதூறு வழக்கு. நீ என்னை குறித்து இவ்வளவு தரக்குறைவா என் குடும்பத்தை குறித்து பர்சனலா அட்டாக் பண்ணியிருக்காரு இவரு. இவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா இவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாரு. ஏன்னா பிரகாஷ் ராஜ் தொடர்ச்சியாக பாஜகவை பயங்கரமா கேள்வி கேட்டே இருப்பாரு. அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நக்கல் அடிப்பாரு. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பாஜகவினால் பல்வேறு அழுத்தங்கள் இருக்கு, மிரட்டல் இருக்கு, உருட்டல் இருக்கு. அந்த அந்த மாதிரி ஒரு நபரை பாஜகவை சேர்ந்த இந்த பிரதாப் அவ்வளவு மோசமான வார்த்தைகளா தரக்குறைவா பேசினதுனால அவர் கொதித்து போய் அங்க கர்நாடகாவில் வழக்கு போடுறாரு. வழக்குல நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. என்னன்னா, ஒண்ணு பகிரங்கமா மன்னிப்பு கேளு. இல்லைன்னா நீ வந்து கிரிமினல் நடவடிக்கையில ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கும்பலுக்கு மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது இல்ல. இந்த சாவாக்கார் ஃபேமிலி என்ன பண்ணும், டக்குன்னு கீழே படுத்து சாஷ்டாங்கமா விழுந்து ஐயா நான் தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிற கும்பல் தானே. ஹைகோர்ட்டே தலைக்கு மேல உள்ள பொருளோட சொல்லி கேவலப்பட்டு எச் ராஜா போய் அப்படியே சாஷ்டாங்கமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டவர் தான். குருமூர்த்தி மன்னிப்பு கேட்டவர் தான். நீதிபதிகளை தவறாக விமர்சித்து இப்படி பல கும்பல் வந்து மன்னிப்பு கேட்ட சவுக்கு சங்கர் மன்னிப்பு கேட்கலையா, நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி இந்த இந்த கும்பல் இந்த பாஜகவுக்கு அடிபொடி காவடி தூக்குறவனும் சரி, பாஜகவை சேர்ந்தவர்களுக்கும் மன்னிப்பு கேட்பது புதுசு இல்லை. அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பிரகாஷ் ராஜ் நீதிமன்றத்தை போய் நீதிமன்றம் இந்த உத்தரவு போட்ட உடனே கட்டால்னு எந்த கூச்ச நாச்சமே இல்லாம பிரகாஷ் ராஜை குறித்து நான் பேசியது தவறு, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா அந்த வழக்கு முடிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்தவர் தான் இந்த பிரதாப். 2வது வந்து இவர் வந்து பேசிக்கலி இவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர். அதுதான் மிக கேவலங்க, கொடூரமா இருக்கு. இந்த இந்த ஜென்மம் ஒரு பத்திரிகையாளராக வேற இருந்திருக்குது. இது பத்திரிகையாளராக இருந்து இது 2வது முறையா எம்பி ஆயிருக்காரு. முதல் முறையா அங்கேயும் கர்நாடகாவில் எம்பி ஆயிட்டு, அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பத்திரிகையாளராக இருந்து எம்பி ஆனதுனால இவரை வந்து இந்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதுல ஒரு மெம்பரா வேற போட்டிருக்காங்க.
சட்டத்திட்டங்கள்லாம் என்னன்றது நிச்சயமா பத்திரிகையாளரா இருக்கும்போதே பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். என்னென்ன நாட்டுல நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி போது வருதுன்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். அப்ப இவரு அங்க மீடியால இருந்து வந்து அடுத்த கட்டமா அரசியலுக்குள்ள வந்து அப்புறம் எம்பி ஆறார்னா எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கு. அதுல பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஒரு மெம்பராவும் இவரை போடுறாங்க. அப்ப இன்னும் எவ்வளவு விஷயங்களே அவர் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒருத்தருக்கு வந்து அடையாள சீட்டு குடுக்குறோம் அப்படின்னா, பல்வேறு விஷயங்களை பார்த்து தான் குடுத்திருப்பாங்க. தெரியாத நபர் குடுக்க முடியுமா? இவங்க யாருன்னு தெரியாம பார்லிமென்ட்ல உட்கார வைக்க முடியுமா அவங்கள? பார்லிமென்ட்குள்ள போய் அந்த பார்வையாளர் மாடத்துல போய் ஷூக்குள்ள போய் அந்த புகை குண்டுகளை கொண்டு போக முடியுமா? அப்ப என்ன பாதுகாப்பு குறைபாடு? என்ன பாதுகாப்பு அங்க இருக்கு? 5 அடுக்கு பாதுகாப்பா? இத்தனைக்கும் அதுக்குள்ள வந்து அவ்வளவு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. எம்பி உள்ள போனோம்னா கூட எம்பியினுடைய அடையாள அட்டை காமிச்சு, அந்த எம்பி தானான்னு சொல்லி அங்க அந்த எம்பியினுடைய அடையாள அட்டை ஸ்கேன் ஆகி, அது பல்வேறு தர பரிசோதனைகளுக்கு பிற்பாடு அந்த எம்பிய அந்த அங்க இருக்க ஒரு பெரிய டிஸ்பிளேல அவங்களுடைய புகைப்படம் வரும். அதன் பிற்பாடு தான் பல கட்ட நடவடிக்கை தான் எம்பியே உள்ள போக முடியும். அவ்வளவு தூரம் அவங்க எம்பிக்களுக்கே பாதுகாப்பு வச்சிருக்காங்க. பத்திரிகையாளர்களுக்கு அவ்வளோ பல கட்ட பாதுகாப்பு இருக்கு. அடையாள அட்டைன்றது வந்து அங்க குடுத்திருப்பாங்க. எப்படி அசெம்பிளிக்குள்ள போறது? நான் அசெம்பிளிக்குள்ளலாம் செய்தி எடுக்க போயிருக்கேன். பார்வையாளர் மாடம் தனியா இருக்கும். செய்தியாளர் மாடம் தனியா இருக்கும். எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு பின்னாடியே கீழேயே மாடம்ன்றது மேல இருக்கும். கீழேயே வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து இடம் இருக்கும். அங்கேயும் உட்கார்ந்து நான் செய்தி எடுத்திருக்கேன். அங்க போறதுக்கே அவங்க பல கட்ட சோதனைகள் இருக்கும். அங்க உள்ள போறதுக்கு அலுவலகம் குடுக்குற பத்திரிகையில வேலை பார்க்கும்போது அலுவலகம் ஒரு ஐடி குடுக்கும் இல்லைங்களா? அதை தாண்டி அரசாங்கம் ஒரு ஐடி குடுக்கும். அக்ரிடேஷன் கார்டுன்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளருக்கான அடையாள அட்டை. அதுவும் ஒண்ணு இருக்கும். ஆனால் இத 2 மட்டுமே காட்டி நீங்க வந்து அசெம்பிளிக்குள்ளேயோ, இல்லன்னா இது 2மே காட்டி நீங்க பார்லிமென்ட்க்குள்ளேயோ செய்தி எடுக்க போ முடியாது. பார்லிமென்ட்டோ, அசெம்பிளிக்குள்ளேயோ போனோம்னா, அவர்கள் அந்த அ அங்க ஒரு அடையாள அட்டை உங்களுக்கு குடுப்பாங்க. அத காமிச்சா தான் நீங்க உள்ளே போ முடியும். நீங்க உங்க ஆபீஸ் ஐடிய காமிச்சுலாம் நெனச்ச மாரி இங்க எல்லா இடத்துலயும் போற மாரிலாம் போயிற முடியாது. அப்ப இவ்வளவு சோதனைகள் வந்து எல்லாருக்குமே இருக்கு. எம்பிக்கே இருக்கு. அ பத்திரிகையாளர்கள் இருக்கு. அப்ப சாதாரண ஒரு பார்வையாளர் வரவனுக்கு பேனா கூட கொண்டு போக முடியாது. அதுதான் அங்க ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு பேனாவை கூட எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு பார்லிமென்ட்ல அவ்வளவு சோதனைகள் இருக்கிற ஒரு 5 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி 2 நபர்கள் எப்படி அவங்க வந்து அங்க பார்லிமென்ட்குள்ள போயிட்டு தன் ஷூல வந்து அந்த புகை வரக்கூடிய ஒரு ஒரு பொருளை எடுத்துட்டு போய் அந்த புகையை வந்து சர்வசாதாரணமா மாடத்திலிருந்து எகிரி குதிச்சு அப்ப ட்ரெயின்டு பர்சனா தானே இருப்பாங்க. இப்ப நீங்க திடீர்னு ஒருத்தர் போறாருன்னா எவ்வளவு உயரம்னு தெரியாது அவங்களுக்கு. எவ்வளவு உயரம் அப்ப இவங்க ஏற்கனவே நம்ம ஒரு சந்தேகம் வருது இதெல்லாம். ஏற்கனவே இந்த நபர்கள் அந்த பார்லிமென்ட்குள்ள போய் குதித்து அந்த உயரத்தை எல்லாம் இவர்கள் பரிசோதனை பண்ணி பார்த்திருப்பாங்களோ? ஏற்கனவே இந்த மாரி இது ஏதாவது ரிஹர்சல் நடந்திருக்குமோ? இப்படி திட்டமிட்டபடி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவதற்கு முன்னாடியே முயற்சிகள் இருக்குமோ? அப்படின்ற சந்தேகங்கள்லாம் எழும்புது. நம்ம ஒரு பத்திரிகையாளரா அந்த சந்தேகம்லாம் வருது. ஏன்னா, இவர்கள் அங்க போட்ட கோஷமா இருக்கட்டும், அந்த அவையில மோடியும் கிடையாது. பிரதமர் மோடியும் அப்ப கிடையாது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கிடையாது. ஆனால் மோடிக்கு எதிராக கோஷம் போட்ட மாரி ஒரு நாடகம் அரங்கேறி இருக்கு. நீங்க ஒருத்தர புடிக்கல, அவருக்கு எதிரா நீங்க கோஷம் போடணும் அப்படின்னா, அவர் இருக்கும்போது அவங்க மூஞ்சிக்கு நேரா கோஷம் போட்டா தான் அது அந்த கோஷத்தினுடைய தீவிரம் வெளிய வரும். ஆளே இல்லாதப்போ நீங்க ஆள் இல்லாத டீ கடையில யாருக்குடா டீ ஆத்துறன்னு கேட்பாங்கல்ல. அப்ப இந்த நோக்கம் என்ன? அந்த அவையில ராகுல் காந்தி இருக்காரு. 100 எம்பிக்களுக்கு மேல இருக்காங்க. ஒருவேளை அந்த புகையில நச்சுவாயு கலந்திருந்தால், பல எம்பிக்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? வயதானவர்களே எம்பிக்களா இருக்காங்க. சுவாச கோளாறு இருக்கிற எம்பிக்கள் நெறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு உடல்நல பாதிப்போ, இல்ல மரணமே நிகழ்ந்திருந்தால், மோடி என்ன பண்ணியிருப்பாரு? அவருக்கு எந்த கவலையும் இல்லங்க. அவர் மத்திய பிரதேசல உட்கார்ந்துட்டு ஆட்சிய அங்க பதவியேத்துக்கிற வேலையில அங்க போய் பிஸியா இருக்காருங்க. அப்ப அந்த நாட்ட பாதுகாப்பு குறைபாடு இந்த நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? பதவிய ராஜினாமா பண்ணியிருக்கோனா மோடி. இன்னைக்கு இருக்குது எப்படி இருந்தாலும். இந்த நாட்டு மக்கள் தொரத்தி அடிக்க போறாங்க. அது வேற விஷயம்னு வச்சுக்கங்க. அவங்க செஞ்சிருக்கணுமா வேணாமா? ஏன் இத சொல்ல வரேன்னா, பார்லிமென்ட்க்குள்ளேயே போய் ஒருத்தன் வந்து புகை குண்ட வீசும்போது, அத வந்து நீங்க எம்பிக்கள் பயப்பட வேணாம். இது வந்து சாதாரண வாயு தான். இதுல நச்சு இல்ல. எம்பிக்கள் பயப்பட வேணான்னு சபாநாயகர் பிர்லா வந்து அறிவிக்கிறார். என்னங்க இது அநியாயமா இருக்கு. இது எப்படி இத ஏத்துக்க முடியும்? இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலைப்பாடு. அதை விட கொடூரம் என்னன்னா, பார்லிமென்ட்க்குள்ளே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதையே ரொம்ப சர்வசாதாரணமா அவங்க வந்து விசாரிக்கிறாங்களாம். சர்வசாதாரணமா இதை எடுத்துங்கன்ற மாரி பேசுறாரு சபாநாயகர். ஆனால் நம்ம ஊர்ல, தமிழ்நாட்டுல ஆளுநர் மாளிகைக்கு வெளியில ரோட்ல இந்த கற்கா வினோத்ன்னு ஒரு பன்னாட ஒரு நாய். அந்த நாய் வந்து ஏதோ அப்படியே நீட்டுக்கு எதிரா நீட்டி முழக்கிற மாரி ஒரு பெட்ரோல் குண்ட வீசிட்டானாம். அதுவும் எங்க வீசினான்? எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் வந்து திட்டமிட்டு அத வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தணும். இதன் மூலமாக
இந்த திமுக அரசாங்கத்துக்கு எதான குறைய சொல்லி ஆட்சி அதிகாரத்தை கலைக்க முடியுமான்ற ஒரு கேவலமான புத்தி அதோட வச்சுக்கிட்டு இந்த கருக்காவினத்தை பயன்படுத்துறாங்க. அவன் வாசலுக்கு வெளியில எந்த சம்பவம் நடக்கவே இல்ல. ஒரு ஒரு வந்து பாட்டில்ல பெட்ரோல் நிரப்பி ஒரு தீ பொருத்தி தூக்கி போட்டதுக்கு அங்கிருந்து வந்து தேசிய பாதுகாப்பு படை வந்து விசாரிக்குது. இங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குன்ட்டு. கவர்னர் பெருசா பில்டப் பண்றாரு பயங்கரமா. அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. அதுங்க காரி துப்பிருச்சு. அந்த சம்பவம் பூரா டிராமா, நடிப்பு, நாடகம்னு தெரிஞ்சு பல்ல காட்டிருச்சு. ஏன்னா, இந்த கருக்கா வினோத்தை ஜாமீன்ல எடுத்தது பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஒருத்தர் தான். பதவியில இருக்கவர் தான் எடுத்திருக்காரு. அப்ப ஏதோ ஒரு அசைன்மென்ட்டோட அனுப்பணும். அப்படி சம்பவம் நடக்கும்போதே ஆட்சியை கலைக்கணும்னு குதிச்ச கும்பல், இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே ஒருத்தன் 2 பேர் உள்ள குதிச்சிருக்கான். வெளியில 2 பேர் கோஷம் போட்டிருக்காங்க. கண்ணீர் புகை குண்டு மாரி, விஷவாயு புகை குண்டு மாரி உள்ள போட்டிருக்காங்க. அந்த புகையை சுவாசித்த எம்பிக்களுக்கு ஏதாவது நடந்தா என்ன ஆயிருக்கும்? இதற்கு அனுமதி சீட்டு கொடுத்தது வந்து பிரதாப் அப்படின்னு சொல்லி பாஜக கர்நாடகாவை சேர்ந்த ஒரு எம்பி 2வது முறையாக எம்பி ஆயிருக்காரு. அப்ப எம்பிக்களுடைய விதிமுறை நல்லாவே தெரியும் அவருக்கு. ஒருத்தருக்கு பாஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப திட்டமிட்டு தெரிஞ்சிருக்க முடியும். அப்ப எவ்வளவு தூரம் ஒரு அசால்ட்டாக இந்த விஷயத்தை அவங்க கையெடுக்கலாங்கன்னா, அந்த பாதுகாப்பு அவன் எந்த வழியாக வந்தான், எப்படி வந்தான், அவனை யார் பரிசோதனை பண்ணாங்க, எப்படி அந்த சிலிண்டர் விஷயத்தை உள்ள கொண்டு போக முடிஞ்சது, ஷூக்குள்ள அவன் எடுத்துட்டு போறான்னா, அப்ப ஷூ எல்லாம் இவன் கழட்டி பார்க்கலையா? அப்ப ஏதோ திட்டமிட்ட சதிக்கு இது முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறதோன்னு சந்தேகம் இருக்கு. இந்த நாட்டில் அடுத்து வரப்போற தேர்தல்ல எதையோ சாதிச்சு எப்படி புல்வாமா தாக்குதலை தேசபக்தியாக மாற்றி மக்களை ஏமாத்தி அந்த மோடி மீண்டும் ஆட்சி பிடிச்சாரோ, நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக 1,76,000 கோடி ஊழல்னு சொல்லி ஒரு ஆட்சியை வந்து பிடிச்சாங்களோ, கருப்பணத்தை ஒழிப்பேன்னு சொல்லி பொய் சொல்லி ஆட்சியை பிடிச்சாங்களோ, அது மாதிரி மீண்டும் ஏதோ ஒரு மக்களை மயக்கி, மக்களை ஏமாத்தி, மக்கள்கிட்ட வந்து ஒரு அனுதாபத்தை தேடுகிற விதமாக பாதுகாப்பு குறைபாடு இருக்கு. மோடிக்கே பாதுகாப்பு இல்ல. இந்த நாடு அவ்வளவு மோசமா இருக்கு. எனக்கு எதிராக சதி நடக்குது அப்படின்னு சொல்லி மோடி கண்ணீர் விட்டு நாடகம் ஆடுறதற்கு இதை பயன்படுத்துவதற்கு ஒரு திட்டம் இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அதுவும் கரெக்டாக திட்டமிட்டு 22 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தப்பட்ட அதே நாள் பார்லிமெண்ட்ல திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்ட அதே தினத்துல மீண்டும் ஒரு தாக்குதல் மாதிரி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பது ஏதோ ஒரு திட்டமிட்ட நாடகத்தை பாஜக அரங்கேற்றுகிறது போல தெரிகிறது. இதற்கு உள்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். ஏன்னா அங்க இருந்த எல்லாரும் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. நானும் போற போக்குல ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன்னு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் அதில் நான் எதிர்பார்க்காத சம்பவம், இது தவறுதான், இது மீது கடுமையான நடவடிக்கை ஒரு பில்டப் பண்ணியிருக்கு. ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களே, கழுவி ஊத்திடுவாங்கன்ட்டு அதுவும் தனியா ஏதோ ஒன்று சொல்லி வச்சிருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் நிச்சயமாக இந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கிற அந்த சதி கண்டிப்பாக உச்சநீதிமன்றமே நேரடி கண்காணிப்புல மரியாதைக்குரிய நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவருடைய தலைமையில அவர்களே நேரடியாக இதை கண்காணித்து இந்த விசாரணை நடத்தினால் பல அதிர்ச்சி உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். இந்த மோடியினுடைய ஆதரவாளர்களா இருக்கிற இல்ல பாஜகவுடைய ஆதரவாளர்களா இருக்கிற இல்ல RSS உடைய பின்புலத்தில் நடந்த நிகழ்ச்சியா, யார் இதற்கு பின்புலத்தில் இருக்கிறாங்க, இந்த திட்டத்தினுடைய பின் விளைவு என்ன, எதை செய்வதற்கு முன்னோட்டமாக இதை செய்தார்கள், என்ன பண்ண போறாங்க, நாட்டு மக்கள்கிட்ட எதை சொல்லி உங்க ஓட்டு கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பெருத்த சந்தேகம் ஏற்படுகிறது. ஒரு பத்திரிகையாளனாக இந்த சந்தேகத்தை நான் முன்வைக்கிறேன். இனி அடுத்து என்ன சம்பவம் நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கு யாரெல்லாம் பொறுப்பேற்றுக்க போறாங்க, இது எப்படி நடக்க போகுது, அந்த எம்பி எப்படி விசாரணை வளையத்துல எப்படி உள்ள வருவாரு, அவர் வந்து என்ன சொல்ல போறாரு, அவர் என்ன என்ன விஷயங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், இவருடைய பின்புலம் என்ன, உள்ள குதிச்சு பண்ணாம பாருங்க, இவருடைய பின்புலம் என்ன, யார் யார் எந்தெந்த ஊர்க்காரன் என்ன பண்ண, அவன் யார் யாருக்கெல்லாம் பேசினான், அவனுடைய தொலைபேசி உரையாடல் அதுக்கு முன்னாடி யார் அவனுக்கு பேசினாங்க, அவன் யாரோடு பேசி இங்க வந்திருக்கான், எங்கே தங்கி இருந்தார்கள், யார் அவர்களை கூப்பிட்டு வந்து பார்லிமெண்ட்ல இறக்கி விட்டது, மீண்டும் அவர்களை எங்கே யார் அவர் டிராப் பண்ண வந்து காத்திருப்பாங்க, வெளியில பிடிபட்ட பெண்மணி யாரு, சின்ன பொண்ணா தெரியுது, ரொம்ப குறைந்த வயது, அந்த பெண்மணி கோஷம் போடுறாங்கன்னா இது எல்லாம் திட்டமிட்ட நாடகம், செட்டப். இது எல்லாத்துக்கும் யார் பின்புலத்தில் இருக்காங்கன்ற எல்லாத்தையும் விசாரிக்கணும்னா, நேர்மையான விசாரணை நடத்தப்படணும்னா நிச்சயமாக இது உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டுல பண்ணாதான் பண்ண முடியும். இல்லைன்னா இது நிச்சயமாக நீர்த்து போகிற விஷயமா தான் பார்க்கப்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட இந்த அந்த கவர்னர் ஆபீஸ் வாசல் நடந்த ஒரு சாதாரண நிகழ்வுக்கு NIA அங்கிருந்து வருது. அவர்கள் அவனை வந்து விசாரிக்கிறதுக்கு கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த எங்க உண்மைகள் வெளியில தெரிஞ்சிருமோன்னு அவங்க முந்திக்கிட்டு வந்து அவன் மேல விசாரணை தமிழ்நாட்டு போலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுங்க களத்துல இறங்கி வராங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லி அவர்களே உள்ளுக்குள்ள இறங்கி விசாரணைக்கு நாங்க தான் வந்துருவோம்னு வரும்போது சந்தேகம் தான் வலுப்பெறுது நமக்கு. இது மாதிரிதான் பார்லிமெண்ட் சம்பவத்துக்கு
மோடி தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்கிட்டு ராஜினாமா செய்யணும். இனிமே மோடியினுடைய ஆட்சி ஒரு நாள் கூட தொடர்வதற்கு தகுதியே இல்லை. இந்த நாடு குட்டிச்சோரா போயிடுச்சு ஏற்கனவே. இதற்கு தார்மீக அடிப்படையை ஏற்று மோடி ராஜினாமா செய்ய வேண்டியதுதான் அவருக்கு. இதுதான் அவருக்கான வாய்ப்பு. மரியாதையோட வெளியில போயிடணும் அவர். ஏன்னா ஒரு அந்த 5 அடுக்கு பாதுகாப்பு, நாங்க அப்படி ஒரு பாதுகாப்பு வளையம் பயங்கரமா பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்னு சொல்லி பொய் சொல்லி அதுலயும் மாட்டியிருக்காரு. பாஜகவுடைய சாயம் வெளுத்து விட்டது இந்த தாக்குதல்ல. திட்டமிட்ட தாக்குதல்னு வெளியில பரவலாக ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இப்போ அனுதாபத்தை தேடுகிற முயற்சியாக இந்த பாஜக கையில் எடுக்கும். உஷாரா இருக்கணும். வருகிற தேர்தலில் பாஜக நேர்மையானவர்களா இருந்தா வாக்கு எந்திரங்களை தூர வீசிட்டு வாக்கு சீட்டுகள் முறையில் அவங்க தேர்தல் நடத்தினாங்கன்னா நிச்சயமாக யார் செல்வாக்கு இருக்கு, யாரை மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு வெளிச்சத்துக்கு வரும். ஆனால் இதை செய்கிற துணிச்சல் பாஜக இருக்கா? ஆண்மை இருக்கா? திரான் இருக்கா? திறன் இருக்கா? வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்துவதற்கு இதை எதிர்கட்சிகள் கண்டிப்பாக வலியுறுத்தணும். உச்ச நீதிமன்றம் இதுல தலையிடணும். ஏன்னா வளர்ந்த வல்லரசு நாடுகளே, டெக்னாலஜியில வளர்ந்த நாடுகளே எங்களுக்கு எந்திரங்கள்லாம் தேவையில்லை, ஓட்டுச்சீட்டில் தான் நாங்க எலெக்ஷன் நடத்துவோம்னு நடத்திட்டு இருக்காங்க. இங்கே திட்டமிட்டபடி மக்கள் எதிர்ப்பு இவ்வளவு இருக்கும் போதும் அதை தாண்டி அவர்கள் அதிக பெரும்பான்மையில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் சந்தேகமாகவே இருக்கு. பார்ப்போம் இந்த சம்பவம் எதை நோக்கி போகிறது, எதை இவங்க கையில் எடுப்பாங்கன்னு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.